கேரளாந்தகன் அத்தியாயம் 6. உச்சியில் நின்றிருந்த ஆதவனின் கதிர்கள் உச்சந்தலையில் ஊடுருவ ஆரம்பித்தன. காலை முதல் குடித்த தென்னங்கள் இரத்தத்தின் வழியே தனது போதையை நரம்புகள் மூலம் மூளைக்கு கடத்தி கொண்டிருந்தது. நிரம்பி வழியும் போதை, அது கொடுத்த உற்சாகம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் திரிசங்கு சொர்க்கத்தில் மூழ்கியிருந்தான் மலையனூரான். என்ன வீரரே, அவசரமாக செல்ல வேண்டும் என்று வந்தீர்? அரை நாள் பொழுதை இங்கேயே கழித்து விட்டீரே. எழுந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணமே இல்லையா தங்களுக்கு? கேட்டு சுந்தரேசனின் வார்த்தைகள் அசிரீரி போல கேட்டது மலையனூரானுக்கு. போகலாம் போகலாம், திரும்பி வர நாளாகும். என் அருமை தெரியாமல் விரட்டுகிறார்கள் என்னை. புரியும் போது தேடுவார்கள், தேடட்டும். அதுவரை சேர தேசம் என்னை தாளாட்டும் என்று உளர ஆரம்பித்தான் மலையனூரான். சேரமா? அங்கு யார் உள்ளார்கள் உம்மை வரவேற்க? அங்கு போய் என்ன செய்வீர்கள்? கேட்டார் சொக்கனார். என்ன செய்வேனா? வீரனையா நான். வித்தைகள் கற்றவன். எவராலும் தொட முடியாத சோழ வேங்கையையே வீழ்த்தி காட்டியவன். கடிகைகள் பல உண்டு கேரளத்தில். அது எனக்கு காத்திருக்கின்றன என்றான் மலையனூரான். அது சரி, வீரத்துக்கு தற்போது சோழத்தில் வேலை இல்லைதான். உத்தம சோழரின் ஆட்சியில் போரே இல்லை எனும்போது போன்ற வீரர்கள் பாடு திண்டாட்டம்தான். அது போகட்டும் வீரரே. எந்த போரில் எந்த சோழ வேங்கையை தாங்கள் வீழ்த்தினீர்கள் என்பதை நான் அறியலாமா? பேச்சின் ஊடே தன் கேள்வியை வைத்தான் சுந்தரேசன். அது 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 உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ராஜ ரகசியம். சட்டென்று பேச்சை மாற்ற முயற்சித்தான் மலையனூரான். அது சரி, கடந்த 14 வருடங்களாக போர் ஏதும் நிகழவில்லை. இவரோ சோழ வீரர் என்கிறார். இவரே சோழ வேங்கையை சாய்த்ததாக கூறுகிறார். கேட்டால் ராஜ ரகசியமாம். இதையும் நாம் நம்ப வேண்டுமாம். குடித்த தென்னங்கல்லிற்கு காசு கேட்பார்களோ என்ற பயத்தில் பெரும் வீரன் என்று சொல்லி நம்மை பயமுறுத்த பார்க்கிறார் போலும் என்று கூறி ஏளனமாக சிரித்தார் சொக்கனார். அவரோடு சேர்ந்து சுந்தரேசனும் சிரிக்க இருவரது சிரிப்பும் மலையனூரானை ஏளனப்படுத்தியது. சிவந்த அவனது கண்களின் வெப்பம் அவனது குரல் வழியே வெளிப்பட ஆரம்பித்தது. அடே, என்னை எவரென்று அறியாமல் ஏளனம் செய்யாதே. சோழத்தின் அரசாட்சியையே மாற்றியவன் நான் என்று உருமினான் மலையனூரான். அட போங்கையா, வாய்ச்சொல் வீரர்கள் வர வர சோழத்தில் அதிகரித்து விட்டார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு போரை தூர இருந்தாவது பார்த்ததுண்டா? கேட்டபடியே சிரித்தான் சுந்தரேசன். பார்த்ததுண்டா என்றா கேட்கிறாய்? என்னை பார்த்தா கேட்கிறாய்? சோழத்தின் பெருமை மிகு போரான சேவூர் போர் பற்றி கேள்விப்பட்டதுண்டா நீ? வீரபாண்டியன் தலை கொண்ட போர் என்று இன்னமும் மார்த்தட்டிக் கொள்கிறார்களே சோழர்கள். அப்போரில் பல சோழ வீரர்களின் தலைகளை என் வாளால் உருட்டி தள்ளியவன் நான், தெரியுமா உனக்கு? ஆவேசப்பட்டான் போதையில் மலையனூரான். என்ன உளறுகிறீர்கள்? நீங்களோ சோழ வீரர் என்கிறீர்கள். பிறகு எப்படி அந்த போரில் சோழ வீரர்களையே கொன்றிருக்க முடியும்? குடித்துவிட்டு உளறினால், நெஞ்சு நிமிர்த்தி பேசினால், எதை சொன்னாலும் நாங்கள் நம்பிவிடுவோம் என்ற எண்ணமா உமக்கு? கேட்டார் சொக்கனார். உங்களுக்கு புரியாது. அப்போது நான் வீரபாண்டியன் படையின் உப தளபதிகளுள் ஒருவன் என்று உளர ஆரம்பித்தான் அவன். மறுபடியும் உளரலா? பாண்டியன் படையில் இருந்த உப தளபதியை சோழர் படையில் சேர்த்து கொள்வார்களா? நீர் கூறுவது ஏதாவது நம்பும்படியாக உள்ளதா? எங்களை முட்டாள்கள் என்று நினைத்தீரா? கோபமாக கேட்டான் சுந்தரேசன். ஆம், அதுதான் காலத்தின் கட்டாயம். பாண்டியனின் நண்பர்களின் உதவியால்தான் இன்றைய சோழ பேரரசரின் ஆட்சி அமைய வேண்டும் என்பதுதான் விதி. அதுதான் நடந்தது. அதற்காகத்தான் இருவருக்கு பிரம்மராயர் பதவியும் கூட. எனக்கு உப தளபதி பதவி, அதுவும் சோழத்திலேயே. சோழ வேங்கியை வீழ்த்தியதற்காக என்று கூறி வெறி பிடித்தவன் போல சிரிக்க ஆரம்பித்தான். இன்னொரு குடுவையில் கள் நிரப்பி வஞ்சினங்களோடு வைத்து அவன் முன் வைத்தான் சுந்தரேசன். என்ன, பயந்து விட்டீர்களா நான் கூறியதை கேட்டு? உபசரிப்பு எல்லாம் பலமாகி கொண்டே போகிறதே. சிரித்தபடியே அதனையும் எடுத்து குடித்தான் மலையனூரான். பயமேதும் இல்லை. தங்களுடைய பேச்சில் ஏதோ ஒருபுறம் உண்மையும் ஒளிந்து உள்ளது என்பது தற்போதுதான் புரிய வருகிறது, அவ்வளவுதான் என்றான் சுந்தரேசன். இதற்கே மிரண்டால் எப்படி? உங்களை அதிர வைக்கும் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? அதுவும் உங்களை பற்றிய ரகசியம் என்று கண் சிமிட்டியபடியே கேட்டான் மலையனூரான். அதிர்ந்து போய் பார்த்தனர் சொக்கனும் சுந்தரேசனும். எங்களை பற்றியா? என்ன அது? நாங்கள் சோழத்தின் சாதாரண குடிமக்கள் என்று சொல்லும் போதே வாய் குழறியது சொக்கருக்கு. அது தற்போதைய உங்களின் வேஷம். நீங்கள் சோழரும் அல்ல, சாதாரண குடிமக்களும் அல்ல. நீங்கள் பாண்டியர்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக இங்கு சோழத்தின் கண்படாத எல்லையில் கல்லிறக்கி கொண்டிருக்கிறீர்கள். அடங்கி கிடக்கும் பாண்டியர்களின் ஒற்றர்களாக கூட இருக்கலாம்.
இந்த ஒரு ஐயம் போதும், இப்போது கூட உங்களை கைது செய்ய என்னால் இயலும் என்று கூறிவிட்டு அட்டகாசமாக சிரித்தான் மலையனூரான். இல்லை இல்லை, உங்கள் ஐயம் தவறு, நாங்கள் சோழர்கள்தான் என்று அவசரமாக மறுத்தான் சுந்தரேசன். எந்த சோழன் ஐயா தன் உடலில் பாண்டியனின் மீன் சின்னத்தை பச்சை குத்தி வைத்திருப்பான்? எந்த சோழனுக்கையா ஆதித்தனின் பெயர் கேட்டதும் கண்களில் கொலைவெறி தோன்றும்? எந்த சோழனுக்கு வீரபாண்டியனை பற்றி கேட்டவுடன் தங்கள் தலைவன் என்ற ஆர்வம் கலந்த பரபரப்பு தொற்றிக்கொள்ளும்? போதையில் இருப்பவனால் எதையும் கவனிக்க இயலாது என்ற எண்ணமா உங்களுக்கு? ஆங்காரமாக கேட்டான் மலையனூரான். 2 பேரும் அரண்டு போயினர். வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது சொக்கருக்கு. சரியாக சிக்கிக் கொண்டு விட்டோம் என்பது புரிந்தது. வீரரே, நாங்கள் என்று சொக்கன் ஆரம்பிக்க, பயப்பட வேண்டாம், உங்களை கைது செய்ய போவதில்லை நான், அதனால் பயனேதும் இல்லை. என்னை ஏளனமாக பார்த்த உங்களின் பார்வை எத்துணை பெரிய தவறு என்பதை புரிய வைக்கவே சற்று கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டியிருந்தது. மன்னிக்க வேண்டும், தாங்கள் யார் என்று அறியாமல் இழுத்தான் சுந்தரேசன். பரவாயில்லை, இங்கு என்ன செய்கிறீர்கள் சோழர் வேஷத்தில்? ஏதாவது தகவல் கிடைத்தால் மறைந்திருக்கும் பாண்டிய தலைமைக்கு தெரிவிப்போம். நடக்கும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிவித்து விடுவோம் என்றார் சொக்கன். நிழல் உலகின் ஒற்றர்கள் என்று கூறுங்கள். ஆம் ஐயா, ஒரு காலத்தில் வீரபாண்டியர் ஆட்சியில் எத்தனை செல்வாக்கோடு வாழ்ந்தோமோ அத்தனையும் இழந்து அகதிகளாகி போனோம் சொந்த மண்ணிலேயே. அத்தனைக்கும் காரணமான அந்த ஆதித்தன் அழிந்த பிறகுதான் ஓரளவு மனம் சமாதானமாகி போய் கிடக்கிறோம் என்றார் சொக்கன் வருத்தமாக. ஆதித்தன் அழிந்தானா? அழிக்கப்பட்டான் என்று சொல்லும் ஐயா. அவனது அழிவிற்கு முதன்மை காரணமான ஒருவனுடன் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். போதையில் தற்பெருமை பேச ஆரம்பித்தான் மலையனூரான். நீங்களா அவனை அழித்தது? பரபரப்பாக கேட்டான் சுந்தரேசன். அத்தனை போதையிலும் சுற்றுமுற்றும் பார்த்தான் மலையனூரான். வெயிலின் தாக்கம் பார்வையில் வண்ண வளையங்களை காட்ட ஆரம்பித்தது. நான் என்றால் நான் மட்டும் அல்ல, இன்னும் சிலரும். எவர் என்பது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் வேங்கையின் மீது முதலில் வலையை வீசியது நான். அது நகர இயலாமல் போன பிறகே மற்றவர்கள் அதன் மீது பாய்ந்ததும் கொன்றதும். மலையனூரான் சொல்லி முடித்ததும், தங்களது கைகளை கொடுமையா என்று கூறிய இருவரும் மலையனூராரின் கை தொட்டு வணங்கி முத்தமிட்டனர். புலகாங்கிதம் அடைந்தான் மலையனூரான். பெருமையில் மிதக்க ஆரம்பித்தான். மனித மனத்தின் இயல்பே அதுதான். பெரும் சாதனை ஒன்றை புரிந்திருக்கிறோம், ஆனால் பலனோ பாராட்டோ தனக்கு கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடக்கும் சமயத்தில் ஒரு சிறு அரவணைப்பு காட்டும் எவர் முன்பும் மண்டியிட்டு வீழ்ந்துவிடும். மலையனூரானும் தன்னை மறந்து போனான். தன்னை வணங்கிய இருவரையும் தோள் பிடித்து எழுப்பினான். தன்னை பற்றிய ஒரு உயரிய எண்ணம் அவனுக்குள்ளேயே ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. என்ன, இதற்கெல்லாம் இப்படி உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? கேட்டான் மலையனூரான் உள்ளுக்குள் மகிழ்வாக. இல்லை ஐயா, தங்களுக்கு தெரியாது. எம் பாண்டிய மன்னரின் சிரமறுத்து தஞ்சை கோட்டை வாயிலேயே கட்டி தொங்கவிட்ட அந்த ஆதித்தனை கருவறுத்ததில் தங்களின் பங்கு உண்டு என்ற பின்பு தங்களுக்காக எதையும் செய்வோம் நாங்கள். எங்கள் உயிர் கூட பிரதானமல்ல எங்களுக்கு என்றார் சொக்கனார் குரல் தழுதழுக்க. எங்களையும் உங்களோட அழைத்து செல்லுங்கள் ஐயா சேரத்துக்கு கேட்டான் சுந்தரேசன். தற்போது வேண்டாம், அதற்கென்று ஒரு காலம் வரும். அதுவரை இங்கேயே இருங்கள். எனக்கும் இங்கு நடப்பவற்றை அறிவிக்க நம்பிக்கையான ஆட்கள் வேண்டுமே. தங்களின் கட்டளை என்ற பிறகு மீறுவது இயலாதையா. அது இருக்கட்டும், இத்தனை பெரும் செயலை செய்த உங்களை மதிக்காது போனோர் யார் எவரென சொல்லுங்கள் படபடப்பாக கேட்டார் சொக்கனார். அதிக கேள்விகள், அதிக ஆர்வங்கள் சில விஷயங்களில் காட்டாமல் இருப்பதே நல்லது. இப்போது நான் தூங்க வேண்டும், தலை சுற்றல் அதிகமாகிவிட்டது, மாலை கிளம்பி விடுவேன் என்றான் மலையனூரான். நல்லது, உள்ளே வாருங்கள் என அவனை கைத்தாங்களாக அழைத்து சென்று ஓலை குடிசையின் உள்ளே படுக்க வைத்தனர். இடையில் இருந்த வாளை எடுக்க முயல அவர்களை தடுத்து தானே எடுத்து அருகில் வைத்து கொண்டான் மலையனூரான். உறக்கம் அவனை தழுவ இருவரும் வெளியே வந்தனர். ஒருவரை ஒருவர் பார்த்த பார்வையில் பல விஷயங்கள் புதைந்திருந்தன. சில நாழிகைகள் சென்றது. அதற்குள் எங்கிருந்தோ சில காய்ந்த இலைகளை பொறுக்கி கொண்டு வந்த சுந்தரேசன் அவற்றை பொடியாக்கி நெருப்பில் காட்ட புகை பரவியது குடிசைக்குள். போதையின் மயக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மலையனூரான் அதனை சுவாசிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த மயக்கத்தில் ஆழ்ந்து போக ஆரம்பித்தான். குடிசையின் உள்ளிருந்த புகை முழுவதும் முற்றிலும் நீங்கியதும் தனது முகத்தினில் துணியை சுற்றியபடி இருவரும் உள்ளே நுழைந்தனர். மலையனூராரின் உடைகளை சோதித்தனர். இடையின் பின்புறம் பிருஷ்டத்தின் இடைவெளியில் வாகாக துணி சுற்றி சுருகி இருந்த அந்த ஓலையை எடுத்தனர். சுந்தரேசன் பிரிக்க முயற்சிக்க அதனை தடுத்தார் சொக்கர். தவறு மகனே, இது அவரது கையால் தான் பிரிக்கப்பட வேண்டும்.
ஓலையை தனியே எடுத்து வேறொரு துணியில் சுற்றினர். அதே அளவில் வேறொரு பொய்யான ஓலையை, ஏதும் எழுதாத ஓலையை அதே துணியில் சுற்றி எடுத்த இடத்திலேயே வைத்தனர். மலையனூராரின் உடைகளை முன்பு இருந்தது போலவே ஒழுங்குபடுத்தினர். எடுத்த ஓலையை பத்திரப்படுத்திவிட்டு ஏதும் அறியாதவர்கள் போல இறக்கிய கல்லினை மண் பாண்டங்களிலும் குடுவைகளிலும் ஊற்றி புளிப்பதற்காக வெயிலில் வைக்க ஆரம்பித்தனர். மாலை மங்க தொடங்கிய வேளை. மெல்ல கண் விழித்தான் மலையனூரான். எழுந்தவுடன் பின்பக்கம் தடவி பார்த்தான். ஓலை இருப்பதன் தடயம் தெரிந்தவுடன் மகிழ்ந்தான். பிறகு எழுந்து உடைகளை சரி செய்து கொண்டு தனது வாளினை எடுத்து இடையில் கட்டி கொண்டான். வெளியில் வந்து ஒரு குடுவையில் இருந்த நீரால் முகம் கழுவி வாய் கொப்பளித்தான். சூடாக கஞ்சி இருக்கிறது, குடிக்கிறீர்களா? குரல் கேட்டு திரும்பினான். கையில் மண் குடுவையில் சூடான சோற்று கஞ்சியோடு நின்றிருந்தார் சொக்கனார். நல்லது, நானே கேட்க வேண்டும் என்று எண்ணினேன். பசி வேறு ஒருபுறம் என்றவன் அதை வாங்கி குடித்தபடியே சுற்றிலும் நோட்டமிட்டான். எங்கே உங்கள் மகன் சுந்தரேசனை காணவில்லை? அவனது கேள்வியிலேயே ஐயம் தெரிந்தது. தங்கள் வேலையாகத்தான் சென்றிருக்கிறான் வீரரே என சொக்கனார் கூறி முடிக்கவும் ஒரு புறவியோடு சுந்தரேசன் வரவும் சரியாக இருந்தது. ஓ, நீங்கள் புறவியெல்லாம் வைத்திருக்கிறீர்களா? கஞ்சி குடித்தபடியே கேட்டான் அவன். கள் இறக்குபவர்களுக்கு எதற்கையா புறவி? இது உங்களுக்காக. ஒரு சோழ வீரனை ஏமாற்றி நிறைய குடிக்க வைத்து புறவியை தள்ளி கொண்டு வந்து விட்டேன். நெடுந்தூரம் பயணிக்க வேண்டுமல்லவா? ஏதோ எங்களால் ஆன சிறு உதவி என்றான் சுந்தரேசன் பவ்யமாக. பலே ஆளையா நீர், என்றாலும் நன்றி உங்களுக்கு. இப்புறவி தற்போது எனக்கு அவசியமான ஒன்றுதான். இதற்கான கைமாறு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். தற்போது அதற்கான சன்மானமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று தன் கையில் இருந்த சிறு செப்பு வளையத்தை அவிழ்த்து சுந்தரேசன் கையில் மாட்டினான். வருகிறேன், இரவிற்குள் காஞ்சியை கடந்தாக வேண்டும் என்றவன் புறவி மீதேறி பயணிக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தவன் தந்தையும் மகனும் வணங்கியபடியே நிற்பது தெரிய மனதிற்குள் கர்வம் உற்சாகமாக புரள வேகத்தினை கூட்டினான். அவன் சென்ற சிறிது நேரம் கழித்து இன்னொரு புறவியின் மேல் வீற்றிருந்தான் சுந்தரேசன். அவனது இடை சுருளில் மலையனூரானிடமிருந்து எடுத்த ஓலை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. புறப்படுகிறேன் தந்தையே என்றான் அவன். பத்திரம், அவரை தவிர வேறு எவர் கையிலும் இந்த ஓலை அகப்படக்கூடாது, புரிகிறதா என்ற சொக்கனாரை பார்த்து ஆமோதித்து தலையசைத்துவிட்டு புறப்பட்டான். அந்த ஓலை ஆதித்தனை நாம் திட்டமிட்டபடி தற்போது கொல்லும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என இன்றைய சோழ பேரரசின் மாமன்னனான உத்தம சோழன் அன்று மதுராந்தகனாக இருந்தபோது தன் கைப்பட எழுதி தனது பிரம்மராயரான பரமேஸ்வரனுக்கு அனுப்பிய ஓலை. ஒரு மாபெரும் இரகசியத்தினை சுமந்து செல்கிறோம் என்பதை அன்று அந்த ஓலையை கொண்டு சென்ற வீரனும் அறியவில்லை. இன்று கொண்டு செல்லும் சுந்தரேசனும் அறியவில்லை. விதி தனது வேலையை 14 வருடங்கள் கழித்து அந்த ஓலையினை வைத்து விளையாட ஆரம்பித்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 7. ஒட்டுமொத்த சோழ தேசமும் இவர் வரவிற்காக காத்திருக்க தன்னை தேடி வந்த அரச மணிமகுடத்தை தன் சிற்றப்பனான மதுராந்தக உத்தம சோழரின் தலையிலே சுமத்திவிட்டு தமையனை கொன்றவர்களை கண்டுபிடிக்கும் பணியில் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டிருந்த அருள்மொழி காத்திருக்கிறான் அவன் வரவிற்காக. புறவிகளின் குளம்பொலி சத்தம் காதில் விழ புரிந்தது அவனும் வந்துவிட்டான் என்று. உள்ளே நுழைந்த அவன் அருள்மொழியை கண்டவுடன் கைகூப்பி வணங்கினான். வரவேண்டும் வரவேண்டும், சோழத்து இளவரசரின் வரவு நல்வரவாகட்டும், தொண்டை மண்டலத்துக்கும் என்றான். வாருங்கள் பார்த்திவேந்திரரே, வாருங்கள். நலம்தானே? பார்த்து நீண்ட காலமாகிவிட்டதே. உண்மைதான். ஆதித்தரின் மரணத்துக்கு பிறகு அரசியல் நிலவரங்கள் சரிவர முன்பு போல இயங்க சிறிது காலம் எடுத்துக்கொண்டது, அவ்வளவுதான். நீங்களும் அதன் பிறகு இப்போதுதானே வருகிறீர்கள் இளவரசே? கேள்வியிலேயே தன் பதிலையும் புதைத்தான் பார்த்திவேந்திரன். தற்போதைய தொண்டை மண்டலத்து சிற்றரசன், சோழ தேசத்தினால் ஆதித்தனுக்கு பிறகு நியமிக்கப்பட்ட வடதிசை மாதண்ட நாயகன். ஆம், எதற்கும் ஒரு தகுந்த காலம் வரவேண்டுமல்லவா? அது மட்டுமல்ல, எடுத்த பணி முடிக்கும் வரை வேறு எதையும் ஏறெடுத்து பார்க்க மனம் எனக்கு ஒப்பவில்லை. பணி முடித்து விட்டீர்களா? எம் தலைவன் ஆதித்தனின் மரணத்துக்கு காரணமானவர்களை கண்டறிந்து விட்டீர்களா? அதற்காகத்தானே இங்கு வந்துள்ளேன். எங்கு தொலைத்தோமோ அங்குதானே தேட வேண்டும் பார்த்திபரே. அருண்மொழியின் கேள்வி துளைத்தது பார்த்திபனை. இங்கா? கொலையாளிகளை தேடியா? இத்தனை காலம் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறீர்கள்? தொண்டை மண்டலம் முழுவதும் அலசி பார்த்து விட்டேன். ஒரு சிறு தகவல் கூட கிடைக்கவில்லை. அவ்வளவு ஏன் அருண்மொழியாரே? பலத்த காவலில் ஆதித்தன் இருந்தும் எப்படி பொன் மாளிகையில் நுழைந்தார்கள், எப்படி வெளியேறினார்கள் என்பதே இதுவரை விளங்கவில்லை.
பெரும் கடலில் கரைத்த பெருங்காயம் போய் ஆகிவிட்டது ஆதித்தனின் மரண ரகசியம். பெருமூச்செறிந்தான் பார்த்திபன். ஆனால் இன்னும் வாசம் வீசிக்கொண்டேதான் இருக்கிறது, என் தமையனின் வாசம். இன்னும் இந்த அறையின் ஒவ்வொரு சுவர்களிலும், இந்த மாளிகையின் ஒவ்வொரு இடத்திலும் என்னால் உணர முடிகிறது. அவனது சுவாசத்தின் வீச்சு கூட சோழம் சோழம் என்றே செவி உரசி போகிறது எனக்குள். இருக்கட்டும், எம் தமையன் கொலையுண்ட சமயத்தில் தலைநகரிலிருந்து ஒரு படை ராஷ்டிரகூடத்தை அடக்குவதற்காக வந்திருந்தது அல்லவா? அதில் எவரவர் முக்கிய பொறுப்பேற்று வந்திருந்தார்கள்? ஆம், பெரிய பழுவேட்டரையர் தலைமையிலான படை அது என்று பார்த்திபேந்திரன் முடிக்கும் முன்பு, பழுவேட்டரையர் வரவில்லை அன்றைக்கு. அவர் தஞ்சையிலேயே இருந்து கிளம்பும் முன்பே ஆதித்தனின் மரண தகவல் அங்கே வந்துவிட்டது. வேறு எவரவர் அந்த படைக்கு பொறுப்பேற்று வந்தார்கள் முதல் நாளே? எனக்கு தெரிந்து பேரரசர் உத்தம சோழரின் பிரம்மராயர்கள் இருவர் தலைமையேற்று வந்திருந்தார்கள் அப்படைக்கு என்று நினைக்கிறேன். பழுவேட்டரையர் தலைமையில் தளபதியாக அன்றைய இளவரசனான மதுராந்தகர் எனும் உத்தம சோழரும் வரவிருந்ததாக தகவல். ஆமாம், ஆனால் அவரும் வரவில்லைதானே? பழுவேட்டரையரும் வரவில்லை. ஒரு படைப்பிரிவு மட்டுமே வந்தது. உப தளபதிகளாக பிரம்மராயர்கள் தலைமை. அன்று இரவு எம் தமையன் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டதால் அதன் பின்பு அப்படையெடுக்கும் நடக்கவில்லை, சரிதானே? ஆம் இளவரசே, சோழ மண்டலமே நிலைகுலைந்து போன நிகழ்வல்லவா அது. இன்று வரை அதன் அதிர்வுகள் ஓயவே இல்லை என் நெஞ்சுக்குள் என்று புலம்பினான் பார்த்திபன். அருண்மொழியின் கண்கள் சிவக்க ஆரம்பித்தன. உடல் பதறியது. அதை கட்டுக்குள் கொண்டு வந்தபடி, வந்திருந்த படையினரில் எவரவர் சந்தித்தனர் எம் தமையனை? எதற்காக சந்தித்தனர்? எவரோடெல்லாம் சேர்ந்து சந்தித்தனர் என்று ஏதேனும் நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவில் உள்ளது. வந்திருந்த உப தளபதிகளிடம் பேரரசர் சுந்தர சோழர் கொடுத்தனுப்பிய ஓலை இருந்தது. உங்கள் தமையனாருக்காக என் மூலம் அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையோடு. ஏற்கனவே என் மேல் பெரும் கோபத்தில் இருந்த ஆதித்தனை நான் தனியே சந்திக்க துணிவின்றி நான் தான் வந்திருந்த பிரம்மராயர்கள் இருவரையும் சில வீரர்களையும் துணையாக அழைத்து சென்றேன் ஆதித்தனை காண. உங்கள் மீது கோபமா? ஆதித்தனுக்கா? நீங்கள் அவரது நெருங்கிய நண்பராயிற்றே. அப்போதைய நிலை அப்படி இளவரசே. அன்றைய பேரரசரின் கட்டளையை மீறி இலங்கையின் மீது படை திரட்ட துணிந்தார் ஆதித்தன். நான் அதற்கு ஒப்பவில்லை. சோழத்துக்கு எதிராக செயல்படுவதாக ஆதித்தரின் மேல் குற்றச்சாட்டு எழுந்திருந்த வேளை அது. அதனாலேயே வடதிசை மாதண்ட நாயகன் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது சுந்தர சோழரால். அதனாலேயே தனியே சந்திக்கும் துணிவும் எனக்கு இல்லாமல் போனது என்றான் பார்த்திபன் வேதனையோடு. பதவி என்று வரும்போது உயிர் நட்பு கூட இரண்டாம் பட்சம் ஆகிவிடுகிறதல்லவா இந்த உலகில்? இப்பதவி நான் விரும்பியதும் அல்ல, கேட்டதும் அல்ல இளவரசே. நானும் உங்களை சொல்லவில்லை பார்த்திபரே, உலகின் இயல்பை சொன்னேன். இருக்கட்டும், நீங்கள் அனைவரும் வந்து சந்திக்கும் போது தமையனார் நலமாகத்தானே இருந்தார். ஐயப்படும்படியாக எவராவது உடனிருந்தார்களா? சிம்மத்தினை சோர்ந்து போய் எவருமே பார்த்ததில்லை இளவரசே. அதுவும் ஆதித்த கரிகாலர், சோழேந்திர சிம்மம் வழக்கம் போல அதே துடிப்பு. என்னிடம் கோபப்பட்டாரே தவிர தந்தையின் ஆணையை மதித்து பழுவேட்டரையரின் வரவிற்காக காத்திருந்தார். பேரரசரின் கட்டளைப்படி பொன் மாளிகையை விட்டு அவர் எங்குமே செல்லவில்லை. நல்லது, நீங்கள் வந்து பார்த்துவிட்டு சென்ற அந்த இரவுதான் அவருடைய கடைசி இரவாக இருந்துள்ளது அல்லவா? நாங்கள் வந்து பார்த்தது பகலில், காலையில் என்றான் பார்த்திபன் இடைமறித்து. நானும் அதைத்தான் சொல்கிறேன். அன்று இரவுதான் நடந்தது அந்த கொடுமை என்று. பார்த்திபரே, எமது தமையன் ஆதித்தரின் நீண்டகால நெருங்கிய நண்பர் நீங்கள். இளமை பருவம் முதலே அவரை முழுவதுமாக அறிந்தவர். வீரபாண்டியன் தலை கொண்ட போரில் அவரோடு தோள் நின்றவர். அந்த உரிமையில் கேட்கிறேன், எம் தமையன் ஆதித்தனை கொலை செய்யும் அளவிற்கு துணிபவர் இங்கு எவர் உள்ளார்? இளவரசே, ஆதித்தருக்கு எதிரிகள் பலர். ஆனால் அவர்கள் எவராலும் நெருங்கக்கூட முடியாத சுழல் காற்று ஆதித்தன். அதனால் எதிரிகள் செய்திருப்பார்கள் என்பதற்கான வாய்ப்பே இல்லை. இது துரோகிகளின் செயல், உடனிருந்தே கொல்லும் நோய் போன்றவர்களின் செயல். சோழத்தின் உப்பை தின்று சோழத்திலேயே உமிழ்ந்திருக்கும் ஈனச் செயல். அதனால்தான் எவரென்று கூறுவது இயலாமல் போகிறது. ஏனெனில் வீரத்தினை வீழ்த்த துரோகமும் சூழ்ச்சியும் கைகோர்த்து திரிவது இன்றைக்கு ராஜதந்திரம் என்று பெயர் கொண்டு ஆகிவிட்டது என்றான் பார்த்திபன் வேதனையோடு. சொல்லும் போதே அவனது கண்கள் கலங்குவதையும் அதில் உண்மை நீர்த்துளிகளாக உதிர்வதையும் உணர முடிந்தது அருண்மொழியால். அப்படியென்றால் இவன் அல்ல, இவனால் இப்படுபாதக செயலுக்கு துணை நின்றிருக்க இயலாது. அரசியல் நிலவரத்தால் வந்த மனப்பிணக்குத்தான் இவனையும் ஆதித்தனையும் பிரித்ததே தவிர நட்பின் ஈரம் இன்னமும் இவனிடம் மிச்சம் உள்ளது. இவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று தனக்குள் தெளிந்தார் அருண்மொழி. இளவரசி,
இப்போதும் சொல்கிறேன், இந்த தொண்டை மண்டலமும் அதனை சூழ்ந்துள்ள பகுதிகளும் ராஷ்டிரகூடமும் கூட ஆதித்தனின் வெற்றி பரிசுகள். அதனை எவருமே உரிமை கொண்டாட முடியாது, தங்களை தவிர. ஒரு வார்த்தை சம்மதியுங்கள் போதும். இந்த வடதிசை மாதண்ட நாயகன் பதவியையும் தங்களிடத்தே சமர்ப்பிக்கிறேன். அன்றும் இதைத்தான் கூறினேன். நீங்கள் எந்த பதவியையும் ஏற்க மாட்டேன் என்று தவிர்த்து விட்டீர்கள். இன்றும் கேட்கிறேன், இப்போதாவது ஏற்றுக்கொள்ளுங்களேன் வேண்டினான் பார்த்திபன். அதற்கென்று ஒரு காலம் வரும் பார்த்திவேந்திரரே. அதற்குள் என் தமையனின் கொலையாளிகளை கண்டறிந்து தண்டித்தே ஆக வேண்டும். விரைவில் இறையருளால் அதுவும் நடக்கும். அதுவரை என் தமையனின் ஆட்சிதான் இங்கு. நிர்வகிப்பது மட்டுமே தாங்கள். இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் எவர் வந்து ஆண்டாலும் இந்த தொண்டை மண்டலம் மட்டும் வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரியான ஆதித்த கரிகாலனின் பெயரை மட்டுமே தனது மணிமுகுடமாக சூடிக்கொண்டிருக்கும். இது சத்தியம் என்றார் அருண்மொழி உறுதியாக. உண்மை இளவரசே, மறுக்கவே முடியாத வார்த்தைகள் இவை என்ற பார்த்திபனோடு தொண்டை மண்டல நிலவரங்கள், விளைச்சல்கள், நிர்வாக சிக்கல்கள், தேவைப்படும் நிபந்தங்கள் என அத்தனையையும் பேசிவிட்டு சில விஷயங்களுக்கு தீர்வையும் கூறிவிட்டு விடை கொடுத்தார் அவனுக்கு. வருகிறேன் இளவரசி, விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று வணங்கி விடை பெற்றான் பார்த்திபன். சட்டென்று ஏதோ தோன்ற, பார்த்திபரே, அன்று தங்களோடு எம் தமையனை சந்தித்த அந்த பிரம்மராயர்கள் எத்தனை பேர், யார் யார் என்று கேட்டார். இருவரும் இன்று பேரரசர் உத்தம சோழரின் பிரம்மராயர்களாக பெரும் பொறுப்பில் உள்ளார்கள் இளவரசே. ரவிதாசன் பிரம்மராயரும் பரமேஸ்வர பிரம்மராயருமே அவ்விருவர்களும். இருவரும் கடைசி வரை என்னோடே இருந்தார்கள், மறுநாள் விடியல் வரை என்றான் பார்த்திபன். மாலைக்கும் விடியலுக்கும் நடுவே இரவு என்று ஒன்று உள்ளதை பார்த்திபரே என்று கூற வந்த கருத்தை மனதிலேயே நிறுத்தி கொண்டு, நல்லது, போய் வாருங்கள் என்று விடை கொடுத்தார் அருண்மொழி. பிரம்மராயர்களின் பெயர் கேட்ட அந்த நொடியிலிருந்து மனதிற்குள் ஒரு உறுத்தல் இருந்தது அருண்மொழிக்கு. யார் இவர்கள்? எங்கிருந்து வந்தார்கள்? எத்தனை விரைவாய் சோழத்தின் உயர் பதவியினை எப்படி அடைந்தார்கள்? பழுவேட்டரையருக்கும் அனிருத்தருக்கும் இல்லாத செல்வாக்கு தற்போது இவர்களுக்கு எப்படி? கேள்விகள் வேலியிட்டு வளைக்க ஆரம்பித்தன அருண்மொழியை. விதி தன் வேலையை சிறப்பான சிரிப்போடு தொடங்கியது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.